வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி. டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்களுக்கான முக்கியமான கிளாஸஸாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ் கிளாஸ். முழுமையாக இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் இப்போ முதல்ல பார்த்துட்டு அடுத்து தமிழ் இலக்கியம், அடுத்து கவிஞர்கள் அறிஞர்கள் வருது. இது எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம்னா, அடுத்து வரக்கூடிய ஜூலை 22 வாரம் நமக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் வருது பார்த்தீங்களா. நம்ம டெட் ஸ்டூடெண்ட் டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறாங்க. அவங்களுக்காக இந்த தமிழ் முழுமையாக R2 பண்ணுறதுக்குள்ள இருக்கக்கூடியது உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். கூடவே நம்ம டெட் கிளாஸ் எப்பவுமே சோஷியல் போயிட்டு இருக்குது. டெட்டுக்கு வரக்கூடிய தமிழ் அப்படின்னாலும் இந்த தமிழுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஏன்னா தகுதி தேர்வுக்குன்னு சொல்லிட்டு 50 கேள்விகள் கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்லையும். அதே சமயத்தில் டெட்டு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, டிஎன்பிசி எல்லாத்துக்குமே வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தமிழுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தந்து இது R2 பண்ணுறதுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் கிளாஸஸ் அத்தனையும் இதில் வந்துடும். அந்த வகையில் இப்போ 2025 பேட்சுக்காக முதல் தமிழ் கிளாஸாக நம்ம இதை இலக்கணத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து நம்ம ஒவ்வொரு பேட்சுக்கு நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அப்பயே வந்துட்டு சார் எழுத்து சொல் பொருள் யாப்பு தானே வந்தீங்க, இப்பவும் அதே தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது பழைய ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து புது ஸ்டூடெண்ட்டுகளுக்கு 2025 பேட்ச்ல அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்காக இது வச்சுக்கோங்க. பழைய ஸ்டூடெண்ட் வந்து இது ரீக்கலாக வச்சுக்காங்க. ரைட், இப்போ முதல் கிளாஸஸ் என்ன நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணம் உங்களுக்கே தெரியும். என்னன்னா 5 வகை இலக்கணங்கள் இருக்கு. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிறது இல்லைங்களா. ஸோ இதுல என்ன நம்ம புதுசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பழைய புக்லையும் புது புக்லையும் ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. இப்போ எழுத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், ஒளி அப்படின்னா சவுண்டு. இப்ப இதுவே பாருங்க, நம்ம தமிழ்ல ஒளி இந்த லீ போட்டோம் அப்படின்னா வெளிச்சம் லைட் இப்படி வர ஆரம்பிச்சிடும். இந்த லீ போட்டோம் அப்படின்னா சவுண்டு. ஏன் சவுண்டுன்னா இந்த எஸ் அப்படியே திருப்பி போட்டோம்னா இந்த லா மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒன்று மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே அடுத்த லீ வர்றது இதுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ்ல ஒளி இந்த லா சிறப்புலா போட்டாங்க அப்படின்னா ஒளித்து கட்டுதல், தீர்த்து கட்டியது. புரியுங்களா? ஒளித்தல் அப்படின்ற பொருள் வந்துடும். சரி, எழுத்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் இந்த லா, வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்காக அப்படின்னா ஒரு டெஃபினிஷனுக்காக தான். உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இயல்பா காத்துல, அதாவது காற்று வெளிப்படுறப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்றது நம்ம உயிராக நம்ம சொல்றது. அப்படின்னு வெறும் வாயை திறத்தாலே அங்காய்ப்பு அப்படிங்கிறது பழைய புக்கில் கொடுத்துருக்க ஒரு வார்த்தை. இது இதனுடைய பொருள் என்னன்னு டிஎன்பிசி குரூப் கேட்டிருந்தாங்க. அங்காய்ப்பு அப்படிங்கிறது இது வந்து வாயை திறத்தல். இயல்பா வாயை திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உயிரெழுத்துக்கள் இயல்பா காற்று வெளிப்படுறப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படிங்கிறது. உயிரெழுத்துக்கள் 12 தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம 6th to 12th ஈஸியா நம்ம பார்த்துருப்போம். சார் நம்ம எங்க போய் நம்ம ரொம்ப கஷ்டமானதாகவும் புதுசா நம்ம என்ன தெரிஞ்சு போறோம் இதுல சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிறது வந்து புது புகுந்து சேர்த்திருப்பாங்க. சரி, இப்ப இதை விட இன்னொன்னு இந்த புணர்ச்சி விதிகள், இந்த குட்டிகள் விதிகள் தான் நம்ம குட்டிகளுடைய வகைகள்ல இருந்து கேள்விகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சரி, நம்ம அப்படியே வரிசையா போவோம், ஒண்ணு கூட விடாம. ரைட், உயிரெழுத்துக்கள் 12, குறில் 5, நெடில் 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இந்த குறில் 5 அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல குறிலாக வரக்கூடிய அந்த அ இ உ ஏ ஓ சும்மா ஒரு ரஃபா மேலோட்டமா, ஏன்னா ஸ்டார்டிங் இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆள் இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்கேன். நெடில் 7, நெடில் எழுத்துக்கள் எல்லாமே இதுல புதுசா நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா, ஓ ஐ ஐ அப்படிங்கிறதும் நெடில் எழுத்துதான் அப்படிங்கிற விஷயம். ஐ அப்படிங்கிறது ஏன்னா ஐ அடிக்கடி போடாதனால நமக்கு என்னன்னா டக்குன்னு வராது. எல்லாருமே தடுமாறிங்க. ஐ அப்படிங்கிறது அடிக்கடி எழுதிட்டே இருந்தா டக்குன்னு மைண்டுக்கு வரும். சரி, இப்ப என்ன ஆ இ உ ஏ ஐ ஓ அவ்வளவுதான் விட்டுருங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் கொண்டு வந்துடும். எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவை வச்சுதான் குறில் நெடில் அப்படின்னு 2 வகைப்படுத்துறாங்க. குறில் நெடில் அப்படின்னு வகைப்படுறது அது உச்சரிப்பு தான். மாத்திரைக்காக புக்ல என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இங்க கால அளவை குறிப்பது மாத்திரை அப்படிங்கிறது கால அளவு. இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை கூட எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால சொல்றேன். ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு தடவை கண் இமைக்கக்கூடிய அந்தந்த டைமிங் இருக்கு பாருங்க. அந்த கண் இமைக்கிறப்பையோ ஒரு தடவை கை இப்படி நொடிக்கிறப்பையோ, சரிங்களா, இப்படி நொடிக்கிறப்பையோ ஆகக்கூடிய கால அளவு வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, குறில் எழுத்து ஒழிக்கிறதுக்காக கால அளவு பாருங்க 1, நெடில் எழுத்துக்கு 2, ஆயுத எழுத்து அரை. சரி, இதெல்லாம் பேசிக் தான் சார், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குள்ள போயிடலாம். ஆயுத எழுத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை, இது தெரிஞ்சுச்சுன்னா. இப்ப அடுத்து மெய் எழுத்துகள் நம்ம வரும்பொழுது பாத்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் இதெல்லாம் தெரியும். வல்லினம்ங்கிறது கசட தபர, மெல்லினம்ங்கிறது கஞ்சன நமன, இடம்ங்கிறது எரல வரல. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு போகல, சரிங்களா. ஏன்னா புக்ல இது ஸ்டார்டிங் இருந்து 6ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு முதல் கிளாஸ் வந்து எல்லாத்தையும் வரிசையா ஒண்ணு விடமா பார்த்தோம் அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்கோம். மெய் எழுத்துகள் ஒழிக்கிற கால அளவு அரை மாத்திரை அப்படிங்கிறத மட்டும் மெயின்ல வச்சுக்கோங்க. அடுத்த பேஜஸா நம்ம போயிடலாம். மெய்யெழுத்துக்களை பத்தி நம்ம தனியா கொடுத்துருக்கோம், சரிங்களா. உயிர்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா, உயிர்மை மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்றதுனால வர்றதுதான் உயிர்மை. மெய் 18 உயிரெழுத்து 12 சேர்றதுனால வர்றதுதான் உயிர்மை எழுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஒரு டெஃபினிஷன்
எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. மெய்யெழுத்தோட உயிர்குறில் சேரும் பொழுது பாருங்க, இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து எதுக்கு மீனிங், என்ன மீனிங்னா ஒரு மெய்யெழுத்து கூட, மெய்யெழுத்து வந்து இப்ப இக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு மெய்யெழுத்து இல்லைங்களா, புள்ளி வச்சா மெய்யெழுத்து, புள்ளி இல்லைன்னா உயிர்மெய் எழுத்து. சரி, மெய்யெழுத்தோட உயிர்குறில் சேர்ந்துச்சு அப்படின்னா உயிர்மெய் குறில் உருவாகுது. உயிர் எழுத்துக்கள் 2 வகை இருக்கு, அதுதான் இங்க 2 பிரிச்சிருக்கோம். அதாவது உயிர்மெய் குறில் 1, உயிர்மெய் நெடில் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளை நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். ஆயுத எழுத்துக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க பழைய புக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆயுத எழுத்துக்கு முப்புள்ளி 3 புள்ளிகள் வருது இல்லைங்களா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அக்கேனம், அக்கு, ஆ, அக்கு கேனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்கேனம், சரிங்களா, கேடயம், ஆயுதம், இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்துக்கு வரக்கூடிய இதை சொல்லுவாங்க. தனிநிலை, தனித்துதான் வரும், எந்த ஒரு எழுத்தோடையும் சேராது. இப்போ ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கா இருக்கு அப்படின்னா இந்த எழுத்துக்குள்ள 2 இருக்கு, 2 எழுத்துக்கள் இருக்கு, ஒரு மெய் எழுத்தாகிய இக்கும் ஒரு உயிர் எழுத்தாகிய ஆவும் இருக்கு. ஆனா இதே ஆயுத எழுத்து எந்த எழுத்துக்காவது சேர்ந்து நீங்க பாத்துருக்கீங்களா, இது வந்தது அப்படின்னா இடையில மட்டும்தான் வரும், அது எப்படி தனியா தான் வரும். இந்த எழுத்து நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இக்கு கூட ஆ சேர்ந்தா கா தெரியுது, அதே அக்கு கூட வேற ஆவே சேர்த்தனா கூட இங்க என்ன எழுத்து வரப்போகுது. சோ இப்படி எந்த எழுத்துடையும் சேராம தனியா வர்றதுனால ஆயுத எழுத்துக்கு தனி நிலை அப்படின்ற ஒரு பேர் உண்டு. சரிங்களா, அதே மாதிரி 3 புள்ளிகள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போர்க்களத்துல போர் வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி இப்படி கையில கேடையும் வச்சுக்குவாங்க, நல்ல வாள் வச்சிருப்பாங்க, அப்படியே போர்ல போய் கலந்துக்குவாங்க. உயிரை பாதுகாக்கும் ஒரு ஆயுதமாக இருப்பதால் அது ஆயுத எழுத்து. அது எப்படி அந்த கேடயத்துல பாத்தீங்கன்னா 3 புள்ளிகள் வச்சிருக்கும். சோ அதை வந்து ஆயுதம்ன்ற பேர் எதுக்காக வந்ததுன்னா இதை வச்சுதான் கொண்டு வந்தாங்க. சரி, ரைட், இப்படியாக ஒவ்வொன்றும் ஆயுத எழுத்துக்கு இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியில உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது அக்கு அப்படின்ற ஒரு எழுத்தோட முடிச்சுக்குவாங்க. இது ஆயுத ஆயுத எழுத்த ஒலிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய கால அளவு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. ஆ ஆ அப்படின்றத மெயின் வச்சுக்கோங்க, அரை மாத்திரை. சரிங்களா, இவ்வளவுதான் ஆயுத எழுத்து சுத்தி நம்ம தமிழ்ல கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதை மீறி எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஆனா கண்டிப்பா ஒரு கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்த தலைப்பை நம்ம போயிடலாம். எழுத்துக்களின் பிறப்பு 2 வகை சொல்றோம், அதாவது இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்றோம். எழுத்துக்களின் பிறப்பு, இடப்பிறப்பு, இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல தலையை, மூக்கு, கழுத்து, மார்பு வரைக்கும் வந்துருவோம். இது வந்து இடப்பிறப்புன்னு சொல்லுவோம். முயற்சி பிறப்பு, நம்ம முயற்சி பண்ணா மட்டும் வரக்கூடிய வார்த்தைகள். இதழ்ல இருந்து ஆரம்பிச்சோம், இதழ், நாக்கு, பல், மேல்வாய். இந்த வார்த்தைகள் ஏன் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இப்பு, இவ்வு இந்த மாதிரி எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் இப்படிதான் நமக்கு கேள்விகள் வருது. இதுக்கு இது எப்படி தோன்றுது அப்படின்றது, அதாவது 2 இதழ்கள் குவிப்பதால் தோன்றக்கூடிய எழுத்து அப்படிங்கறது மட்டும்தான் டெஃபினிஷன். இப்ப இங்க என்ன சொல்லணும், சரி, 2 இதழ்கள் குவியுது. ரா இருக்குன்னா அதுக்கு வந்து என்னன்னா, ராங்கிறது வந்து நாக்கு தடித்தது, நுனி நாக்கு, மேல்வாய் அன்னம். சோ இது வந்து நம்ம வார்த்தைகளை குழப்பி விட்டுரும். நம்மள அங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் குழப்பி வச்சிரும். அப்ப நம்ம என்ன பண்ண, இந்த எழுத்துக்கள் அந்த ஸ்பாட்டுகள் ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாக்கு தடித்து அப்படின்னா நுனி நாக்கா அடிநாக்கா, மேல்வாய் பல் நுனியை வருடுவதால் இந்த மாதிரி வார்த்தைகள் எழுத்துக்களை பிறக்கிறது. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, முதல்ல அந்த இடம் எது, முயற்சியால் வரக்கூடிய பிறப்பு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கழுத்து, தலை, அக்கு அப்படின்றது கழுத்து என்ன சொல்றது, தலையில மட்டும்தான் பிறக்கும். அக்கு அப்படிங்கிறது வந்து தலையிலிருந்து பிறக்கும். அப்ப நம்ம எக்ஸாம் கேட்கறது தலையில இருந்து பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, தலையில இருந்தா எங்கடா பிறக்குது, நம்ம தலையிலிருந்து தாண்டா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அங்கிருந்து எழுத்தெல்லாம் அங்கிருந்து வரும். சரி, ரைட், இப்ப இங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் எந்தெந்த எழுத்துக்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 2 வகை, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இடம்னு எடுத்துட்டோம்னா தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. முயற்சின்னு எடுத்துட்டோம்னா இதழ், நாக்கு, பல், மேல்வாய். ஓகே, முதல்ல எழுத்துக்களுடைய இடப்பிறப்பை பார்த்தலாம். என்னன்னா, கழுத்திலிருந்து தோன்றக்கூடியது உயிர் 12 ஆ இ உ வச்சு பாத்தீங்கன்னா கழுத்து அதிரும், சும்மா அதிர்தல கழுத்து, அதை வந்து உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். நெக்ஸ்ட் இடையின எழுத்துக்கள் 6. அப்ப இடையினா என்னன்றது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுதான், நம்ம படிச்சிருப்போம். இடையினங்கிறது எரள வளல. சோ அது வந்து இடையின எழுத்துக்கள் 6 எரள வளல, இதெல்லாம் வந்து கழுத்துல இருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் ஈஸியா தான் தெரியும், பட் நம்ம என்ன பண்ணோம், அந்த எக்ஸாம் கன்ஃபியூஸ்ல வந்து அந்த பதட்டத்துல இதெல்லாம் மறந்து விட்டுருவோம். அதாவது அடுத்து மார்பில் இருந்து பிறக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் 6. வல்லின எழுத்துக்கள் எது, கசட தபர இல்லைங்களா. சோ இந்த வல்லின எழுத்துக்கள் அத்தனையுமே மார்பிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ இது மூக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சுதான். மெல்லின எழுத்து நம்ம இதெல்லாம் சொல்றோம், மெல்லின எழுத்துக்கள் 6 மூக்குல இருந்து பிறக்கக்கூடியது.
தலை ஆயுத எழுத்தை ஆயுத எழுத்து வந்து தலையை இடமாக வச்சு பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இடப்பெயர்ப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட். அடுத்து முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதழ், நாக்கு, பல், இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எங்கெங்கிறது எப்படி வருது? ஆ இந்த ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பாத்தீங்கன்னா வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கிறது. எல்லா லாங்குவேஜிலும் ஆ அப்படிங்கிற விஷயம் முதல்ல வந்துடும். அடுத்ததா இ ஏ ஐ இந்த எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐந்தும் வாய் திறக்கிறோட முயற்சியோட மட்டும் கிடையாது, நாக்கினுடைய அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துகிற முயற்சியால் பிறக்கிறது. இதான் மனப்பாடம் பண்ணணும். இப்ப சொல்லி கூட பாத்திரலாம். சரி, இதெல்லாம் தெரியாத விஷயமா நமக்கு எல்லாம் இந்த சின்ன வயசுல பார்த்தாச்சு, ரைட். எங்க எழுத்து அந்த நாக்குடைய அந்த என்ன சொல்றது முயற்சி பிறப்பில் வரக்கூடிய நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும். இந்த முயற்சியால வரக்கூடியது வந்து இந்த எழுத்துக்கள், இந்த 5 எழுத்துக்கள் அப்படிங்கிறதா இங்க கேள்வியே. சரிங்களா? சோ இதுதான் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களும் எப்படி பிறக்குது அப்படிங்கிறத உச்சரிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். அதை வச்சு இந்த பகுதியில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் ஈஸியா நம்ம சொல்லிடலாம். பட் இதுல நிறைய இருக்கு. சரிங்களா? இதுல ஈயோட முயற்சி பிறப்பு பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடாது. அந்த மெய்யெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எந்த இடத்துல இருந்து தோன்றுறது அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், மொழி முதல் இறுதி எழுத்துகள் அப்படின்றத இந்த டைட்டில் இருந்து நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு மொழி இருக்குன்னா, ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து என்ன, கடைசியா வர்ற எந்தெந்த எழுத்துக்கள் வரும், எது வராது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க. சரிங்களா? மொழி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது, மொழி அப்படிங்கிறது சொல் அப்படின்ற ஒரு வேறு பொருளும் உண்டு. சொல் அப்போ எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து இதுக்கு வந்து வேற வேற பெயர்கள் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா பதம் அப்படின்னாலும் சொல்லுதான், பதம். மொழி அப்படின்னாலும் சொல்லுதான், மொழி. கிளவி, இந்தலா போட்டீங்க அப்படின்னா கிளவி, இரட்டை கிளவியில நமக்கு வரக்கூடியது. சோ இதுக்கு சொல்லின் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இதுல ஒவ்வொன்றுமே தனித்தனியா நம்ம இலக்கணத்துல பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பகுபதம், பகாபதம் இருக்கு இல்லைங்களா? பிரித்தால், அதாவது என்ன சொல்ற, ஒவ்வொரு வார்த்தையும் பிரிக்க முடிவது பகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுபதம், பகாபதம் ஒரு பதத்துல நம்ம பார்ப்போம். மொழி அப்படிங்கிறது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு சொல்லிட்டு அந்த வகையில வர்றது நம்ம பார்ப்போம். கிளவி அப்படிங்கிறது இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் இருக்கிற டிஃபரெண்டா நம்ம பார்ப்போம். இரட்டை கிளவி அப்படிங்கிறது பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடர் பொருள் தரும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து வச்சு நம்ம முழுசா பார்ப்போம். இதெல்லாம் நம்ம இலக்கணத்தில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட். சரி, இப்ப இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மொழி அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பொருள் நம்ம சொல்லணும்னா சொல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. இந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கும் முதலில் வரும். சரிங்களா? அப்படி வர்ற எழுத்துக்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 22 எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும். 22 எதுன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, இதையும் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 உயிரெழுத்துக்கள் 12. அப்ப கீழே இருக்கிறது காசா, தா, நா, பா, மா. காசா, தா, நா, பா, மா. இந்த வரிசையில வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வரும். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கா வரிசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காசா, தாப்பா நான் சொன்ன பாத்தீங்களா, கா வரிசை இருக்கு அப்படின்னா இப்ப அடுத்து நம்ம கீழே பார்ப்போம். கா, 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 கி, கி, இந்த மாதிரி நான் சொல்றோம்னா ஒவ்வொரு வார்த்தை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கா, குறில் காக்கு வந்து கடல் ஒரு வார்த்தை சொல்லலாமா? நெடில் காக்கு காக்கை சொல்லலாமா? கீக்கு கிழக்கு, அதே நெடில் கீக்கு கீற்று சொல்லலாமா? உகரம் குருவி, காவோட இக்கு கூட உகரம் சேர்ந்தது இக்கு, கு குருவி, கு கு கூந்தல் சொல்லலாமா? ஏ கெண்டை, கெண்டை மீன் சொல்றோம். அதே நெடில் கே கேணி, கேணி இந்த கிணறு அப்படின்ற பொருள் உண்டு. ஐக்கு கைகள், ஓ கொக்கு, ஓ கோலம் சொல்லலாம் இல்லைங்களா? அவ்வுக்கு கௌதாரி சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி அந்த வரிசை எழுத்துக்கள்ல இது வரும் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்த வார்த்தைகள் நம்ம இதுல கொடுக்கக்கூடியது தனியா எழுதிக்கலாம். இதுல இருக்குதா இல்லையான்னு தெரியல, பார்த்தலாம். அதாவது நா, ஞா, யா, வா இந்த உயிர்மை எழுத்து வரிசைகள்ல சில எழுத்துக்கள் மட்டும்தான் முதல்ல வரும். சரிங்களா? நா வரிசையில நா அப்படிங்கிற இது பாருங்க, நா, ஞா, யா, வா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதுல கொடுத்துருப்போம். அது முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். நான் வரும் எழுத்துக்கள் இதுல வரும். சரி, இப்ப நா வரிசையில பாத்தீங்கன்னா நா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும் சொல்லுக்கு முதல் எழுத்தாக வரும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நனம். என்ன சார் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் தமிழ்ல படிச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கு, சில விஷயங்கள் நான் சொல்றேன். நனம், இந்த காலத்துல நனம் அப்படிங்கிற சொல் தனியா வராம அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்ற சொற்கள்ல மட்டும்தான் வருது. இப்படியாக 22 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதலில் வரும். அதையும் மீறி மற்ற எழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழ் சொற்களே கிடையாது. அது தமிழ் சொற்களாக இருக்காது, அது பிறமொழி சொற்களாகத்தான் இருக்கும். மொத்தத்துல உயிரெழுத்து 12, சரிங்களா? மெய்யெழுத்து 10 சொல்லுக்கு முதலில் வரும். சரிங்களா? இப்போ அடுத்து மெய்யெழுத்துக்கள் நம்ம வரும் பொழுது பாத்தீங்கன்னா
இங்க கா ங ச ஞ இதுல பாருங்க வரிசையா கா ங ச தாத்தா தா இருக்காது சரிங்களா, காங்காச்சா ஞாத்தா நா பா மா யா ரா வா ரைட், ரா இருக்காது வா இருக்கும் சரிங்களா. இந்த 10 வரிசைகள் மட்டும் வரும். இந்த 10 வரிசைகளை உயிர்மை வடிவங்களாகத்தான் வரும். உயிர்மை வடிவங்களாக தான் சொல்லுக்கு முதல் வரும். மெய்யெழுத்துகள் தனிமை வடிவத்துல சொல்லுக்கு முதல்ல வராது. அது உயிரெழுத்து கூட சேர்ந்துதான் உயிர்மை வடிவத்துல வரும். இப்போ மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க இந்த இடத்துல, இந்த எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கூடவே 10, 12 மொத்தம் 22 விஷயத்தை மனப்பாடம் பண்ணி இந்த ஏரியால கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு. இங்க வருவோம். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு முதல்ல வராது. இப்படி ஒரு வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? இக்கு சரிங்களா, இதுல இருந்து எந்த வார்த்தையாவது கண்டினியூ ஆகியிருக்கா? அப்படி வராது. ஆனா முதலில் வரும் மெய்யெழுத்து 10ன்னு சொல்லி சொல்ல பாருங்க, உயிர்மை வடிவத்தில் வரும். அது கூட இக்கு கூட ஆ சேர்ந்தது அப்படின்னா கா, இப்படி சொல்றோம் இல்லைங்களா. சோ இப்படியாக அந்த வடிவத்தில் உயிர் எழுத்து சேர்ந்து வரும். நா இருக்குன்னா இங்கு கூட்டல் ஆ, இப்படியாகத்தான் வரும் சரிங்களா. ரைட், இப்போ டா நா ரா லா லா அங்க இருக்கக்கூடிய இந்த ராணா இருக்குது பாத்தீங்களா. இந்த 8 உயிர்மை எழுத்துக்களுடைய வரிசையில ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முதலில் வராது. டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற டமாரம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து வேற மொழியிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இது நம்ம தமிழ் வார்த்தைகள் கிடையாது. ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வராது, கண்டிப்பாக முதலில் வராது. எங்க பாத்தீங்கன்னாலும் எஃகு இருக்கா, எஃகு இருக்கு அப்படின்னா இடையில மட்டும்தான் வரும். அகுது அகுது சொல்றோம் இல்லைங்களா, அந்த அக்குங்கிற எழுத்து இடையில மட்டும்தான் வரும், சொல்லுக்கு முதல்ல வராது. நெக்ஸ்ட் நா ஞா யா வா இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதுல இந்த உயிர்மை எழுத்து இந்த எழுத்துக்களுடைய வரிசையில முதல்ல சொன்ன பாருங்க, முதல்ல வரும் சொன்ன அந்த எழுத்துக்கள் தவிர மற்ற எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வராது. எடுத்துக்காட்டுக்கு டமாரம் ரம்பம் சொல்லலாம்ல சரிங்களா. டமாரம் ரம்பம் லண்டன் இதெல்லாம் எழுத்து தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. பிரான்ஸ் தமிழ் எழுத்து கிடையாது. டென்மார்க் தமிழ் எழுத்து கிடையாது. இதெல்லாம் வராது சரிங்களா. இப்போ இந்த கண்டென்ட்டை விட்டுட்டு அடுத்த ஒரு டைட்டிலுக்கு நம்ம போவோம். மொழி இறுதி எழுத்துக்கள் 24. இறுதி எழுத்துக்கள் எது இதெல்லாம் 24 எழுத்துக்கள் எது வரும்? உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லுக்கு கடைசியில் வரும். அதாவது இது இறுதின்றது கடைசின்னு வச்சுக்கோங்க மைண்ட்ல, கடைசியில் வரும். அதாவது உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யோட சேர்ந்து உயிர் மெய்யா மட்டுமே வரும், உயிர் மெய்யாக மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஞா இப்ப இங்க இருக்கு பாருங்க, இதுல இங்குங்கிறத தவிர இப்ப பாருங்க நம்ம மெல்லினம் வந்துச்சுங்களா, நம்ம வரைக்கும் வச்சுக்கலாம். மெல்லி நம்பர்களை 2 டைம் போட்டுறேன், அழிச்சுக்கோங்க. நம்ம சரிங்களா. இப்ப அடுத்து எரள வளல, இப்ப இம்முங்கிறது 2 டைம் போட்டிருக்கேன், அந்த 2 டைம்ல ஒரு டைம் அழிச்சிருங்க. சரி, இம்முங்கிறது வராதுங்கிறது மட்டும் அங்க அடிச்சிடறேன். ஏன்னா இங்க நா இருக்குது பாருங்க, நாவை தவிர ஞமன நமன இது என்ன மெல்லின எழுத்துங்களா, எரள வளல இது இடைநிலை எழுத்துக்களா. இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா, இங்க இருக்கிற 11 எழுத்துக்களும் கடைசியில் வரும். வருங்கிற எழுத்துக்களும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அளபடை எழுத்துக்கள்ல வர்ற பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் சொல்லோட கடைசியில் வரும். இப்போ தளி ஈ சொல்றோம் இல்லைங்களா, தளி ஈ இது அளபடை எழுத்து. ஈ வந்தா சொல்லி செயலபடை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம் இல்லைங்களா. இந்த ஈ வரும்பொழுது இது ஒரு உயிர் எழுத்து. இப்படியாக அந்த அளபடைன்னு வரும்பொழுது அளபடை எழுத்துக்கள் வர்றப்போ எழுத்துக்கள் சொல்லோட கடைசியில் வரும். இப்ப கசட தபர அப்படிங்கிற வல்லினமை 6ம் இங்கு அப்படிங்கிற மெல்லினமை 1ம் சொல்லியோட கடைசியில் வராது. இதை மனசு வச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் வராதுன்றத தனியா பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. இதனா பழைய இலக்கண அந்த நூலா இருக்க பாருங்க, அந்த இலக்கண நூல் இருக்கு பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா மொழி கடைசியில் வந்து குற்றிலுகிற எழுத்து வந்து சேர்த்துக்குவாங்க. பழைய இலக்கண நூல்கள்ல பாத்தீங்கன்னா இங்கு இன்னு இவ்வு இந்த 3 எழுத்து எதுக்குன்னு சொல்றேன்னா, பழைய இலக்கிய வழக்கத்துல சொல்லோட கடைசியில இந்த எழுத்துக்கள் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. இருந்தாலும் இன்றைய வழக்கத்துல இது சொல்லுக்கு கடைசியில் வர்றதே இல்லை. இன்றைய வழக்கத்துல இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடைசியா மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, மேல கொடுத்துருக்காங்க மெய்யெழுத்து 11, குற்றிலுகரம் 1. இதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு இறுதி எழுத்துக்களாக சொல்லப்படுறது. இப்போ மொழிக்கு கடைசியா வராத எழுத்துக்கள் எதுன்னு பாருங்களேன். சொல்லுக்கு கடைசியா உயிரெழுத்துக்கள் தனியா வர்றதில்லை, உயிரெழுத்துக்கு தனியா வர்றதில்லை. ஆயுத எழுத்து சொல்லுக்கு கடைசியா வராது, அது எப்பவுமே தெரியும். சொல்லுக்கு முதல்லையும் வராது கடைசியும் வராது ஆயுத எழுத்து. உயிர்மை எழுத்துக்கள்ல நா வரிசையில இங்க இருக்கு பாருங்க, நா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இதை வரிசையா பாருங்களேன். நா அப்படிங்கிறது வந்து கே, இப்போ
எகர வரிசையில் இப்ப நாவ எடுத்துக்கலாம். நா வரிசையில் பாத்தீங்கன்னா சொல்லுக்கு கடைசியா வராது, இது தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஏ இருக்கு பாருங்க, இதுல வந்து எகர வரிசையில கேள் இருந்து நே வரைக்கும், காட்டு வந்து நான் சொல்றேன் இல்ல, கேளுந்து நே வரைக்கும் முடிய அந்த அங்க இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களும் பாத்தீங்களா, கே டு நே வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தும் மொழிக்கு கடைசியா வர்றது இல்லை அப்படிங்கிறது மெயில் வச்சுக்கோங்க. அதுக்காக ஏ அப்படின்னு சொல்லி. ஓகார வரிசையில பாத்தீங்கன்னா நோ அப்படிங்கிற ஒரு இந்த எழுத்தை தவிர, நோகார வரிசையில ஓகார வரிசையில நோ அப்படிங்கிற எழுத்தை தவிர மற்ற உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு கடைசியில வர்றது இல்லை. அடுத்து சொல்லுக்கு இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன? மெய் 18 வரும், அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா மெய் எழுத்துக்கள் வராத வார்த்தைகள் எதுவும் இருக்காது. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லுக்கு கடைசி, அதாவது இடையில வராது. சாரி, உயிர்மை எழுத்து வரும், இந்த இடத்துல மெயில் வச்சுக்கோங்க. உயிர்மை எழுத்து வராத எழுத்துக்கள் இருக்காது. மெய் எழுத்து இருக்கு அப்படின்னா, இப்ப பக்கம் இருக்கு, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. இக்கு இது வந்து என்ன? மெய் எழுத்துங்களா? உயிர்மை எழுத்து கால் என்ன இருக்கு? இக்கு கூட்டல் ஆ இருக்கு இல்லைங்களா? சோ ஒரு உயிர் எழுத்து மெய் எழுத்து, உயிர்மை மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து, உயிர்மை எழுத்து சேர்ந்து வந்ததுனால உயிர்மை எழுத்து வரும். சோ ஒரு சொல்லினுடைய இடையில் மெய் எழுத்தும் வரும், உயிர்மை எழுத்தும் வரும். சரிங்களா? ஆயுத எழுத்து இடையில வரும், அதை நம்ம ஏற்கனவே அடிக்கடி படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஆகுது இப்படி இருக்கு அப்படின்னா இது இடையில் மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து. சோ இந்த மூணையும் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சொல்லுக்கு இடையில் மட்டும் வரக்கூடிய சொற்களுடைய அந்த புணர்ச்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க விதம்னு நான் சொல்றேன். சொற்களுடைய புணர்ச்சியில் பாத்தீங்கன்னா முதல் சொல்லோட கடைசி எழுத்தும் வரும் சொல்லுடைய முதல் எழுத்து மட்டுமே சந்திக்குது. இப்போ குரல் அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரல்ல வந்து கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இக்கு கூட்டல் ஊ அப்படின்றப்ப பிரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்து தான் சொல்லோட முதல்ல வரும். இங்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா மெல்லினத்து இங்கு அப்படிங்கிற மெல்லின எழுத்து மெய் எழுத்து விதம் அப்படின்ற பொருள் தரும். இங்கு அப்படிங்கிறது வந்து விதம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய நனம். இப்ப பாத்தீங்கன்னா நனம் அப்படின்னா விதம் அப்படிங்கிறது பொருள், இதுதான் சொல்றோம். அந்த இங் அப்படிங்கிற மெல்லின மெய் எழுத்து விதம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய நனம் அப்படின்ற சொல்லுக்கு மட்டும்தான் அது வரும். இந்த சொல்லு தனியா வராது. இது பாத்தீங்கன்னா சுட்டெழுத்து ஆ இ ஊவோட சேர்ந்து எப்படி வரும்? அதே மாதிரி வினா எழுத்தாக ஏ யா அப்படின்ற இந்த வினா எழுத்துக்களுடைய சேர்ந்து என்ன யார் அந்த மாதிரி வினா எழுத்துக்களுடைய சேர்ந்தும் அப்படிங்கிற வினா எழுத்துக்களுடைய சேர்ந்தும் அங்கனம் இங்கனம் உங்கனம் எங்கனம் யாங்கனம் அப்படின்னு வரும். அந்த இங்கனம் தனியா வராது. சோ இந்த எழுத்துக்களுடைய சேர்ந்த வரும் என்ன? ஆ இ ஊ அப்படின்ற சுட்டெழுத்தும் ஏ யா அப்படின்ற வினா எழுத்துக்களுடைய சேர்ந்துதான் இங்கனம், அதாவது அங்கனம் இங்கனம் உங்கனம் எங்கனம் யாங்கனம் அப்படின்னு வரும். சோ ஆனா இப்ப தற்காலில் இருக்கக்கூடிய தமிழ் பாத்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. உங்கனம் அப்படிங்கிறது வந்து இப்ப தமிழத்துல வழக்கத்துல இல்லை. ஆனா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் உங்கு உங்கனம் அப்படின்னு இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இலங்கை தமிழர்கள். சரிங்களா? ரைட். இன்றைய கிளாஸஸ்ல வந்து இந்த மொழி முதல் எழுத்துக்கள் வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவை நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வரக்கூடியது வந்து புணர்ச்சி, நிலைமொழி, வருமொழி அப்படின்னு வரக்கூடியது வந்து எழுத்துக்களை புணருது அப்படின்றத சொல்லி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். தமிழ் இலக்கணம் 6 to 12 வரைக்கும் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கிளாஸா பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு வரிசையா வந்துட்டே இருக்கும். அடுத்து இலக்கியம் முழுமையா தமிழ் முழுமையா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ் உங்களை சந்திக்க தேங்க்யூ.